ஒய் இஸ்ரேல், நான் ஏன் இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? யூதர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், ஏப்ரல் 12th அவங்க என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க? பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகையை யூதர்கள் ஆசரிக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ ஆசரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது பஸ்கா பண்டிகை. நம்மளும் இது பஸ்கா பண்டிகையின் காலமாக இல்லையா? நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுகளை அவர் பட்டார், சிலுவையில் என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தார்னு சொல்லி நினைவு கூறுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், மரணத்தை ஜெயித்தவராக எழுந்தார் அப்படிங்கிறத, அந்த ரிசரக்ஷனை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? இப்போ இதுதான் என்னது? பாஸ் ஓவர் இல்லையா? நமக்காக அடிக்கப்பட்டார். அப்போ அவரை என்னைக்கு அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சது? ஃப்ரீடம் கிடைச்சது. அதுதான் நம்ம எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம் இந்திய தேசத்துல இல்லையா? அந்த மாதிரி பாவத்துல இருந்த நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. தட் இஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு ஒரு விடுதலையின் நாள், ஒரு சந்தோஷமான ஒரு நாள். இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவைக்கு போனது. ஸோ அவங்க பஸ்கா பண்டிகைக்கும் நமக்கு பண்டிகைக்கும் ஒற்றுமை இருக்குதா? ஆமா. அதுதான் யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல அவங்க எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையாகி வெளியே வந்தாங்க. யாருடைய தலைமையில வந்தாங்க? மோசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடரை கர்த்தர் எழுப்புறாரு. அந்த லீடர் அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பாக அந்த தேசத்துல 10 விதமான வாதைகள் அந்த தேசத்திற்கு அனுப்பப்படுகிறது. கர்த்தர் எகிப்தியர்களை தண்டிக்கிறார், இஸ்ரவேலர்களையோ கர்த்தர் பாதுகாக்கிறார். பத்திரமா கொண்டு வந்து சிவந்த செங்கடலை அவர் பிளந்து இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கடந்து போய் வனாந்தரத்துல சுற்றி திரிந்து பிறகு சீனாய் மலையின் அடியில வர்றாங்க. அதற்கு பிறகு பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது. கானான் தேசத்திற்குள்ள அவங்க பிரவேசிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான். ஹிஸ்டரியிலே, வரலாறுலேயே ஒரு முக்கியமான நிகழ்வு, the most important event in history. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பஸ்கா பண்டிகைனா என்ன? ஏன் இயேசுவை பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு நம்ம சொல்றோம்? அவருக்கு ஏன் பஸ்காங்கிற பேரு சொல்றோம் அப்படின்னா, யூதர்கள் இந்த பஸ்கா பண்டிகையை எப்படி கொண்டாடுறாங்க, நாம இன்னைக்கு எப்படி அனுசரிக்கிறோம், அதை வேகமாய் பார்க்கிறோம். போன வாரம் அதோடைய மேலோட்டத்தை பார்த்தோம். அதாவது பஸ்கா பண்டிகையில சில பொருட்களை வச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பார்த்தோங்கிறது? ஞாபகம் இருக்கா? சரி, உங்களுக்கு ஞாபகப்படுத்தினதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆட்டு கால் எலும்ப நம்ம பார்த்தோம். அதை எதை குறிக்குது? அன்னைக்கு அவங்க என்ன செய்யணும்? ஒரு ஷீப் அல்லது கோட் அவங்க செலக்ட் பண்ணணும். எந்த டேட்ல அவங்க செலக்ட் பண்ணணும்னு தெரியுமா? 10ஆம் தேதி. அது எந்த மாசம் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஸோ கேலண்டரையே மாத்தினது யாருங்க? ஆண்டவர் தான். இதுதான் உங்களுடைய பிரதான மாதம். ஸோ வருஷத்தின் முதல் மாதம் கேலண்டரே மாத்துச்சுன்னா பாருங்க, ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவல், ஒரு ஃபீஸ்ட் கேலண்டரே மாத்திருக்கு. அப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த், வருஷத்தினுடைய முதல் மாதம். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியே தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு வீடும் இம்பார்ட்டன்ட். அதை எப்படி எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியா கிடையாது. எல்லா பண்டிகையும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில், அதாவது அவங்க டெம்பிளில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பண்டிகையை அவங்க எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கவனிக்கிறீங்களா? வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் தான் அவங்க என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணணும். அவங்க செலக்ட் பண்ண வேண்டிய டேட் எப்போங்க? நிசான் மாதம் 10ஆம் தேதி. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படி? ஜீவ பலியாக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ கடைசி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாருன்னா, கப்பர்நகூமை விட்டு வெளியே வந்தாரு, எருசலேமை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சார். அதான் அவருடைய கடைசி பயணம். அவர் கடைசியா எருசலேமுக்குள்ள போகும்போது தேதி என்ன தெரியுமா? ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது கரெக்டா டேட் 10 அன்னைக்கு.
எப்போ அவங்க ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்றாங்களோ, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, 1 வயசு ஆட்டுக்குட்டி, அதுல ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அதே போலதான் பழுதற்றவரா குற்றமற்றவரா இயேசு கிறிஸ்து எந்த டேட்ல செலக்ட் ஆனாரு? அதே 10ஆம் தேதி தான். இன்னைக்கு பாருங்க, புதன்கிழமையில ஒரு ஆஷ் வெனஸ்டே அப்படிலாம் சொல்லுவாங்க. குருத்தோலை ஞாயிறுலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய இடங்கள்ல குருத்தோலையெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. அவர் வந்து பவனி வந்தார். ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஓசனான்னு சொல்லி, எங்கள் ராஜான்னு சொல்லி அவரை வரவேற்றாங்க. அந்த பகுதிக்கு பிற்பாடு வருகிறேன், ஏன் கழுதையின் மேல வந்தார் அப்படிங்கிறதுக்கு. பட் இதுதான் அந்த நிகழ்வு. ஸோ அன்னைக்கு தான் அந்த ஆட்டுக்குட்டி அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த ஆட்டுக்கு பேர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு பேர். ஏன்னு கேட்டால், அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன செய்வாங்க, அதை கொன்று அதோடைய ரத்தத்தை எடுத்துட்டு அதோடைய மாம்சத்தை அவங்க சுட்டு சாப்பிடுவாங்க. அதை எப்படி சாப்பிடணுங்கிற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் போன வாரமே உங்களுக்கு எல்லா பொருளையும் நான் என்ன செஞ்சுட்டேன், காமிச்சிட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துவும் பஸ்கா ஆசரிச்சாரா? ஆமா, ஆசரிச்சார். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேகமா பார்த்துக்கோங்க, பார்க்கலாம். அன்னைக்கு வந்து அவங்களோட கசப்பான வாழ்க்கை எகிப்துல, அதனால என்ன பண்ணாங்க, ஒரு கசப்பான கீரை. அடுத்தது அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, செங்கல் வேலை செஞ்சாங்க. அதுக்கு 3 பொருட்கள். சிலர் வந்து அதுல ஆப்பிள் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம், பட்டை, டேட்ஸு, சிலர் ஹனி, ரைசின்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி. ஸோ அதில் ஒரு இனிப்பு ஐட்டம் உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப கசப்பு. அதில் வந்து 2 விதம். அதுக்கு ஒன்று பேர் மார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து ஹார்ஸ் ரேடிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயிலே வைக்க முடியாதான், கண்ணீரே வந்துருமா. ஒரு பீஸ் கூட என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. பட் அதெல்லாம் அவங்க ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். சரியா, அந்த பாஸ் ஓவரில் இருக்கணும். முட்டை எதுக்காக வச்சிருந்தோம் சொல்லுங்க? தேவாலயம் எரிக்கப்பட்டுருச்சு, அவங்க கிட்ட தேவாலயம் இல்லை. அதனால இன்னைக்கு வரைக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு அவங்களோட ஃபுட்டில் என்ன வச்சிருப்பாங்க, அந்த முட்டை அவங்க வச்சிருப்பாங்க. அடுத்தது முக்கியமானது எது, அந்த பிரெட் என்ன, மத்சா. அப்போ அதை எடுத்து அதில் என்ன இருக்கும், அதில் வந்து ஈஸ்ட் இருக்கக்கூடாது. அதனால அதை வந்து ஈஸ்ட் இல்லாமல் சமைக்கிறதுனால அதில் என்ன செய்வாங்க, ஓட்டை போட்டு அதை கீறி விடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ வாரினால அடிச்சாங்க. அப்போ அவருடைய உடம்பு முழுவதும் ஓட்டையா இருந்தது இல்லையா, முதுகு முழுவதும் காயங்கள் இருந்தது. அப்புறம் அவருடைய கைகள்ல கால்கள்ல ஆணிகள் கடாவுனாங்க. அதுதான் அந்த ஓட்டை நம்ம பார்க்குறோம். கீறதும் ஆணிகளும் என்ன இருக்குது இப்பவும். இன்னைக்கு நம்ம இஸ்ரேலுக்கு போனா இதெல்லாம் பார்க்கலாங்க. எவ்வளோ இது. ஆனால் நமக்கு தெரியும் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அவர் அப்படிங்கிறது. அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போய் 2000 வருஷம் ஆனாலும் அவங்க இன்னும் 2000 இயர்ஸாக அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேசியாக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பொருளை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பட் இந்த பொருளுக்கும் ஜீசஸ் கண்டக்ட் பண்ண கடைசி பாஸ் ஓவர், கடைசி பஸ்கா பண்டிகை, இயேசு பந்தி இருந்தாரா சீஷர்களோட? அப்போ சீஷர்களோட இருந்த பந்திய இந்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தோட என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கம்பேர் பண்ண போறோம். அன்னைக்கு வந்து அவங்க எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேகமா சாப்பிடணும், உட்கார்ந்து சாப்பிடணுமா, எப்படி சாப்பிடணும்? பெல்ட்டை கட்டிக்கணும், தடியை பிடிச்சிக்கணும், வேகமா சாப்பிடணும், நின்றுட்டே சாப்பிடணும். இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு அடிமைக்கு உட்கார்றதுக்கு உரிமை இருக்கா? கிடையாது. அவன் நின்றுட்டு இருக்கணும். அதெல்லாமே அவனுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் வந்து சுட்டி காண்பித்தார். அவங்க வந்து மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த பொருள் எல்லாம் வந்து இன்னைக்கு எதுக்காக, எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும், நம்ம இன்னைக்கு எடுக்கிற கம்யூனியன் அதோடைய கம்பேரிசனுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ கடந்து போக போறோம். ஸோ நிறைய வசனங்கள் நம்ம ரொம்ப குவிக்காவும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பஸ்கா பண்டிகை பழைய ஏற்பாட்டின் ஆரம்ப காலத்திலிருந்து எங்க கொண்டாடுவாங்கன்னு சொன்ன, அவங்கவுங்க வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு நடத்துகிற இந்த கம்யூனியன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. ஏன்னு கேட்டால், முதல் தடவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பத்தோட பஸ்கா பண்டிகை கொண்டாடலை. யாரோட கொண்டாடுறாரு? சீஷர்களோட கொண்டாடுறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாற்றமே. வீட்டில் இல்லை, ஆனால் ஒரு மேல் வீட்டு அறை அவருக்காக ரெடி பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அங்கே வச்சு பஸ்கா பண்டிகையை இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த பொருள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதில் எந்த பொருள் வந்து அன்னைக்கு அவருடைய பஸ்கா இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது எது இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க? பல பொருள் பேர் இப்போ சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் சொன்னீங்க.
ஆட்டுக்கால் இல்லை, ஏன்னா அவங்க பலி செலுத்தி இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட போறாங்க. ஓகே, வெரி நைஸ் ஆன்சர். அடுத்தது வெரி குட். முட்டையும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டாக்கா அன்னைக்கு தேவாலயம் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 70வது நூற்றாண்டுல தான் அவங்க கையிலிருந்து அந்த தேவாலயம் பறிக்கப்பட்டது இல்லையா? அதுக்கு அதோட பலி என்ன ஆயிடுச்சு, நின்றுச்சு. இப்ப வேற என்னெல்லாம் இருக்கும்? இப்ப இயேசு கிறிஸ்துவோட இதுல திராட்சை ரசம், அப்பம், கசப்பு கீரை, அப்புறம் அது கூட அந்த ரேடிஷ்னு நம்ம சொல்றது, அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் வச்சுக்கிறோம். இப்போ ஒரு புக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு புக்கு ஒன்று வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது, ஹகாடா. இப்போ இதை ரொம்ப குவிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போதான் நமக்கு வந்து சில விஷயங்களை இன்னும் இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை கப்பில் வந்து வைன் இருக்குன்னு சொன்னேன்? 4 கப்பில் வைன் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இது தெரியுதா? ஸோ பாருங்க, இந்த சைடு 2 கப்பு, இந்த சைடு 2 கப் வைக்கிறேன். இப்போ இதில் என்னன்னா எல்லாமே ஒரே அளவில் தான் எடுத்துப்பாங்க. இப்போ நமக்கு இதை புரிஞ்சு நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது அந்த கம்யூனியன் எவ்வளோ விலையேற பெற்றது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்குவீங்க. சரியா? ஸோ யூதர்கள் கிட்ட எத்தனை கப் இருக்கும்? எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். அதாவது இப்படி முழுங்குனா அவங்களுடைய இந்த கண்ணை வந்து உப்பி வரணும். சரியா? அது ஒரு அளவு. சும்மா இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. அதோடைய ஒரு அளவில் என்ன செய்வாங்க, இந்த 4ஐயும் வாயில் வச்சு முழுங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கப், த ஃபர்ஸ்ட் கப். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கப் இது எதை குறிக்குது? 4 கப்புக்கும் பேர் சொன்னேன். The first cup is called the cup of sanctification. நம்மை சுத்திகரிக்கின்ற கப். இப்போதான் என்ன செய்வாங்கன்னா பஸ்காவை ஆரம்பிக்க போறாங்க. ஸோ பஸ்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா முதல்ல இந்த கப்பில் இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை, இது வந்து கிரேப் ஜூஸ் தான். ஸோ இதை வந்து என்ன செய்வாங்க, அவங்க இந்த ஃபர்ஸ்ட் கப் அவங்க குடிச்சுக்குவாங்க. ஓகேவா? குடிச்சுக்குவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேடார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன் போன வாரம். பாஸ் ஓவர்னா எபிரேய வார்த்தையில சேடார் அப்படின்னு சொன்னேன். சேடார்னா என்ன அர்த்தம்? SEDAR, ஒழுங்கு, ஆர்டர். அதாவது இதுக்கப்புறம் நடக்க போகின்ற இந்த பஸ்கா ஆசரிப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பரிசுத்தமா இருக்கும், சுத்திகரிக்கப்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய காரியம். இப்போ நான் ஒரு ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாங்டிஃபை, முதல்ல ப்ரே பண்ணுவாங்க, முதல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த பஸ்காவை நாங்கள் ஆசரிக்க போகிறோம், இதில் நாங்கள் எடுக்கிறது எல்லாமே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அபாத்திரமாக என்ன செய்யக்கூடாது, ஒருத்தரும் இதில் பானம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சிருவாங்க, பயங்கரமாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி, ஒரு புளித்தமாக ஒன்று கூட இருக்கக்கூடாது அவங்க வீட்டில் இல்லையா? அதை க்ளீனாக இருக்குன்னு டிக் போட்டு மார்க் கொடுக்கறது யார் தெரியுமா? ஹஸ்பண்ட் தான். ஆனால் வீட்டை க்ளீன் பண்ணுறது வந்து பெண்கள் பண்ணுவாங்க, அதுக்கு மார்க் போடுறது யாரு? ஆண்கள். அவ்வளோ ரொம்ப பயபக்தியா சுத்திகரிப்போட என்ன செய்வாங்க, இந்த கம்யூனியன், இன்னைக்கு நம்ம கம்யூனியன் சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க, பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி இது எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய முதல் கப். முதல் கப் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இப்படி என்ன செய்வாங்க, சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துருக்கும் போது அந்த வீட்டிலேயே கடைசி குட்டி, கடைக்குட்டி, த மோஸ்ட் கடைசி பிள்ளை என்ன கேட்கணும்னா, ஒரு 4 கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் மற்ற இரவை விட இந்த இரவு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது? why this night is very special than the other nights? எல்லா ராத்திரியும் இருக்கு, ஏன் இந்த ராத்திரி ஒரு வித்தியாசமான இரவு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ என்ன செய்யணும்னா, அப்பா பக்கத்துல உட்கார்ந்து, இதுதான் ஸ்டோரி டெல்லிங், கேள்வி கேட்டு பதில் சொல்ல வேண்டிய நேரம். புரியுதுங்களா? அப்போ இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்துல நம்முடைய தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. ஒரு நாள் இரவு பொழுது கர்த்தர் அவங்கள பலத்த கரத்தினாலே அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2வது கப்பு வந்து என்ன செய்வாங்க, இந்த வைன் வந்து அவங்க ஊத்துவாங்க. ஸோ த செகண்ட்
ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், இட் இஸ் சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பு. த செகண்ட் வந்து இட் இஸ் கப் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு பேரு, சரியா, நியாய தீர்ப்பு. இதை அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ இதை என்ன செய்வாங்கன்னா இதை தொட்டு 10 தடவை அவங்க முன்னாடி ஒரு பிளேட்டு மட்டும், ஒரு பிளேட் இருக்கும், அதில் தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க இல்லையா. அந்த சாப்பிட்ற பிளேட்டில் என்ன செய்வாங்கன்னா, எத்தனை வாதைகளினால இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் எகிப்து தேசத்தில் வாதைகளை அனுப்பினாரு? 10 கரெக்டாக சொல்கிறீங்களா? முதல் வாதம் என்ன? தண்ணீர் திராட்சை ரசமா மாறுச்சு. அப்ப இதை தொட்டு இப்படி தெளிப்பாங்க. எதுக்கு இதுனா, உபாகம புஸ்தகத்துல பார்க்கிறோம், நீ உன்னோட ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், சந்ததி சந்ததியா என்ன செய்யணும், நான் உன்னை எப்படி விடுதலையாக்கி, உன்னை எகிப்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேங்கிறத நீ என்ன செய்யணும், உன் குழந்தைங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். நம்ம கம்யூனியனை பற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற தியாகத்தையும் சிலுவை மரணத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோமாங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். 2வது தவளைகள், 3வது பேன்கள், வெரி குட், 4வது வண்டுகள், 5 கொடிய கொள்ளை நோய், அடுத்தது 6 கொப்பளங்கள், 7 கல்மலை, அடுத்தது வெட்டுக்கிளி, அடுத்தது கார் இருள், அடுத்தது அது கடைசி வந்து டெத். இது தாங்க அதில் பாருங்க. செகண்ட் ஒன், த ராத் அஃப்ளிக்ஷன் தே வில் நாட் ட்ரிங்க். ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் யாருக்குரியதுன்னு எப்பவுமே பைபிள்ல இருக்குது, அது கர்த்தருக்குரியது. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. ஜட்ஜ்மெண்ட் பிலாங்ஸ் டு காட். ஸோ இது 2வது கப். இந்த 2வது கப் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இந்த இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், இதில் வந்து பிரெட் இருக்கும், அதுக்கு பேர் என்ன சொன்னேன், மஜ்ஜா. போன வாரம் சொன்ன தெரியுமா, எத்தனை ரொட்டி துண்டு உள்ள இருக்கும்னு சொன்னேன். ஒரே பேகு, ஒரு பேக்ல 3 லேயர்ஸ் இருக்கும், 3 இது இருக்கும், 3 லேயர் இருக்கும். 3 லேயர்லயும் என்ன இருக்கும், ரொட்டி இருக்கும், அதாவது இந்த மஜ்ஜா இருக்கும். ஆனா அவங்க எத்தனாவது மஜ்ஜாவை வெளியே எடுக்கணும், சென்டர்ல இருக்கிறது தான் எடுக்கணும். ஃபர்ஸ்டும் எடுக்க மாட்டாங்க, கடைசியும் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ரபிமார்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியன் ஆரோனுடைய கோத்திரம், 2வது லேவி கோத்திரம், லேவி அதாவது லேவி மக்கள் ஆசாரியர்கள், 3வது சாதாரண மக்கள் யூதர்கள், அவங்கள குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் சேர்ந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிட்டியை குறிக்குது. எப்படிங்க, யூனிட்டி, ஒற்றுமை, இதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் அது யாரை குறிக்குது, பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அப்ப நமக்காக சிலுவைக்கு போனவர் யாருங்க, திருத்துவத்தில் 2வது நபராக வெளிப்படுகின்ற இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சென்டர்ல இருக்கிறத எடுக்கிறோம். அவங்களுக்கு இது தெரியாது, ஆனா எதை தான் எடுக்கிறாங்க, சென்டர்ல இருக்கிறது தான் எடுக்கிறாங்க. இந்த சென்டர்ல இருக்கிறத எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இத 2ஆ உடைச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்ன, 1 ஒளிச்சு வச்சிருவாங்க. ஸோ 1 எடுத்து என்ன செய்வாங்க, இதை எடுத்து நல்லா அதை ஒயிட் லினன் கிளாத்தில் தான் கவர் பண்ணுவாங்க. எப்படிங்க, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உங்களுக்கு எதோட கனெக்ட் பண்ண முடியுதா? இதெல்லாம் யோசிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் கரெக்ட். யோவான் 19 அதிகாரம் 40வது வசனம், லூக்கால படிக்கிறோம். இப்படி என்ன செய்வாங்க, அந்த பாதியை எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க. ஸோ இதை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி குழந்தை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும். அடுத்தது இதில் ஒரு துண்டை எடுத்து இந்த 2 துண்டை எடுத்து, அதுவும் இப்போ இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கசப்பான வாழ்க்கையா,
எகிப்தில் இருந்த வாழ்க்கை ரொம்ப கசப்பான வாழ்க்கை. ஸோ இப்போ அந்த கீரைக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே பாவக்காய், அடுத்தது இது ஒரு இது அடுத்தது அந்த செங்கல் வேலையை அவங்க செஞ்சாங்கங்கிற ஞாபகார்த்தத்தில் என்ன செய்வாங்கன்னா, இது எல்லாத்தையும் எடுத்து இதையும் டிப் பண்ணி என்ன செய்யணும்னா சாப்பிடணும். ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. இதை அவ்வளோ கசப்பாக இருக்கும். சரியா? இப்போ இதை எடுத்து என்ன செய்யணும், சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு இப்போ அவங்க எத்தனை வைன் குடிச்சிருக்காங்க சொல்லுங்க? கிரேப் ஜூஸ் 2 குடிச்சாங்க, 1 தான் குடிச்சிருக்காங்க. 1 என்ன செஞ்சாங்க, தெளிச்சிட்டாங்க. இப்போ வசனத்துக்கு போயிட்டு இங்கே வரலாம். இப்போ இதை எடுத்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அந்த கசப்பு, அந்த கொஞ்சம் இனிப்பு கலந்தது, அந்த மஜ்ஜா எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்றாங்க. ஸோ இதை அந்த கசப்போடதை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை வச்சுட்டு அவங்களுடைய டின்னர் சாப்பிடுவாங்க, சப்பர். அதாவது இப்போ என்ன சாப்பிட போகிறாங்க, அவங்களோட ரெகுலர் சாப்பிட்ற நல்ல விருந்து சாப்பிட போகிறாங்க. நல்லா சாப்பிட்ட பிறகு இந்த கப்புக்கு நம்ம வரலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம சாப்பிட்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சுத்திகரிப்புக்காக, 2வது கப்பு வந்து கதை சொல்கிறாங்க, எதனால இந்த பஸ்கா பண்டிகை எவ்வளோ விசேஷங்கிறது. அதுக்கப்புறம் இந்த மட்ஸா, அதாவது அந்த அப்பம், அதை புளிப்பில்லாத அந்த அப்பம், அவங்க எகிப்திலேருந்து கிளம்பும்போது அவங்க 7 நாளைக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு கிளம்புனாங்கல்ல, அந்த மட்ஸாலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இந்த கசப்புலையும் அந்த செங்கல் கலவையை ஞாபகப்படுத்துறதுக்காக அதுலேயும் எடுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அவங்க ரெகுலராக சாப்பிடக்கூடிய டின்னர், சப்பாத்தியோ தோசையோ பிரியாணியோ ஏதோ ஒன்று இப்போ என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எதுக்கு வரோம், இந்த 3வது 4வது கப்புக்கு நம்ம வரோம். ஸோ இந்த 3வது கப்பு என்ன அப்படின்னா, இதுதான் கிருபைன்னு சொல்கிறது. இந்த பீரியடுக்கு பேர் என்னங்க, கிருபை. இதுக்கு பேர், இந்த 3வது கப்புக்கு பேர் த கப் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் கப். மீட்பு, இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறோம், நம்முடைய மீட்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த 3rd கப்பை வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், 3வது கப்பை சாப்பிட்டதுக்கு பிறகு. இப்போ இது கரெக்டாக இயேசு கிறிஸ்து இந்த கம்யூனியனை இப்படி தான் அவர் ஆசரிச்சாரா அப்படிங்கிறது சில வசனங்களோடு என்ன செய்ய போகிறோம், வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 26:27 வாசிங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, முதல்ல லூக்கா 22:15 வாசிச்சிடலாம். லூக்கா 22:15 நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். இதுதான் அவருடைய கடைசி பஸ்கா. சரியா? அதனால நான் உங்களோட இந்த பஸ்காவை சாப்பிடுறதுக்கு நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். இதோட போதும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன செய்யறாரு, அவர் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி, மொத்தம் 4 கப்பு அவங்க குடிச்சிருக்கணும் சீஷர்கள். ஆனால் முதல் இதில் சிலது குடிக்கிறத பார்ப்பீங்க, சிலது ஸ்கிப் ஆகி போகிறதையும் பார்ப்பீங்க, சிலது அப்புறமேல் குடிக்கிறத பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த கப்பை குடிக்கிறாங்க. அந்த பரிசுத்தம் அப்படிங்கும்போது இவங்களுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக என்ன செஞ்சார்னா, முதல்ல அவர்களுடைய கால்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், கழுவினார். அப்போ பாருங்க, அப்போ கூட பேதுரு வந்து சொல்லுவார், ஐயோ என்ன செய்ய வேண்டாம், என்னெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கழுவாதீங்க. அதுதான் அவங்களுடைய ஆர்டரில் முதல்ல என்ன அப்படின்னா, சாங்டிஃபை, அதுக்கப்புறம் வாஷ், அவங்க கைகளை கழுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்களுடைய கால்களை கழுவுறாங்க. அப்புறம் இந்த கசப்பான கீரை மட்ஸா பிரெட்டை உடைக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் முக்கியமானது அந்த வாஷிங். இப்போ இந்த வாஷிங் செஷனுக்கு வரும்போது தான் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு பவுலில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை எடுத்து, இந்த தண்ணீரில் ஒரு பெரிய ஒரு டவல், அந்த
ஸோ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இப்படி ஒரு டவல் எடுத்து இந்த டவலை அதே அவங்க இதெல்லாம் அவங்களுடைய பாஸ் ஓவர் ப்ரொசீஜர். ஸோ இந்த தண்ணியில் முக்கி என்ன செய்கிறாரு? இதை எடுத்து சீஷர்களுடைய கால்கள். அப்போ பேதுரு சொன்னார், சரி சரி, என் காலை மட்டும் வேண்டாம், என்னுடைய தலையை கழுவுங்க, என் கையை கழுவுங்க, என்னை எல்லாமே கழுவுங்க. ஏன்னா நான் யார் கழுவப்படலையோ அவங்களுக்கு என்ன கிடையாது, என்கிட்ட பங்கு இல்லைன்னு அவர் சொன்னதுனால என்ன செஞ்சாரு? ஸோ இதை செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே ஒரு மாடல். நானே உங்களுடைய கால்களை கழுவினேன் இல்லையா, அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் கால்களை என்ன செய்யணும்? கழுவணும். அப்போ கால்களை அவர் கழுவினார். அதாவது அந்த இடத்துல சொல்றது என்னன்னா, தி சர்வன்ட்ஹுட், ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை போல. அப்போ நீங்க நான் செய்கிறத நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும்? நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா சீஷர்களுடைய கால்களையும் அவர் கழுவினாரா? கழுவினாரா இல்லையா? ஆமா, கழுவினார். இந்த இடத்துல இந்த பஸ்கா பண்டிகையில இயேசுவும் சீஷர்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நடக்கிற ஆர்டர் ஆஃப் த அந்த பஸ்கா பண்டிகையே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் அங்கே நடந்துட்டு இருக்குது. அங்கே நடக்கிற கேள்விகள், அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் ரெகுலராக இருக்கிறது போல இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி பல சமயத்தில் அவர் என்ன செஞ்சாரு? சொன்னார். தன்னை பற்றி சொன்னாரா இல்லையா? சொன்னார். பாருங்க, யோவான் 6:35 வாசிங்க. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், ஒரு நாளும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நாளும் 41வது வசனம், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று. இதனாலதான் எல்லா யூதர்களுக்கும் கோபம் வந்தது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. அவர் தான் அந்த மத்சா, சரியா? அந்த பிரெட் நானே அப்படின்னு சொல்லி அவரை குறித்து என்ன செய்தாங்க? யூதர்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல இயேசு இந்த வார்த்தைகளை அவர் சொன்னது. இப்போ யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இந்த ஃபுல் சம்பவத்தையும் நம்மளால வாசிக்க முடியும். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லும்போது, முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஸோ அதை யாரை குறிக்கிறாரு? யூதாசை குறித்து அவர் சொல்றாரு. திரும்ப உட்கார்ந்து பாருங்க, கழுவின பின். எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாரோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். எப்பெல்லாம் அவர் உட்கார்ந்தாரோ, சரியா, இதெல்லாமே அவர் பார்க்கும் பொழுது அறியலையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க 15வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்போ ஒரு உதாரணம், 6 நாட்கள் இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தார். இது ரொம்ப டயர்டாகி அவர் ரெஸ்ட் எடுத்தாருங்கிற அர்த்தம் இல்லை. அது நமக்கு ஒரு மாதிரியை வைத்தார். The 7th day belongs to God. அது கர்த்தருக்குரிய நாள். அந்த ஓய்வு நாளை நம்ம எங்க தான் ஆசரிக்கணும்? சபையில ஆசரிக்கணும், அவருடைய சமூகத்துல ஆசரிக்கணும். அந்த 7வது நாள் அவரே காண்பித்தார். ஸோ பல காரியங்களை இயேசுவே என்ன செஞ்சாரு? ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். He became the right and the real example. இன்னைக்கு பலரை நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கறதுனால தான் ஏமாற்றத்துல போய் நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு இயேசுவ மாதிரியா நம்ம வைத்திருந்தா ஒரு நாளும் நம்ம ஏமாந்து போகவே மாட்டோம். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான், அதுக்கு பிறகு இந்த 23வது வசனத்துல நீங்க பாருங்களேன். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆனா பஸ்காவை எப்படி ஆசரிச்சாங்க? யாத்ராகம புஸ்தகத்துல நின்னு ஒரு கையில அவங்க சாப்பிடணும், வேகமா சாப்பிடணும். இப்ப இந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்கிறாங்க? மார்பில் சாஞ்சு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, அவங்க பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் ஒரு குஷன் இருக்கும். இப்போ அவங்க அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க இல்லையா, அதனால யூதர்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து அதில் சாஞ்சு என்ன செய்வாங்க? அதுதான் அவங்களுடைய பழக்கம். அப்போ இயேசுவின் மார்பில் அப்படின்னா, என்னை விடுதலை ஆக்கின இயேசு என் கண்மலை, அவருடைய மார்பில் நான் சாயிறேன். இனி நான் அடிமைத்தனத்தில் இல்லை, இனி நான் சுயாதீனமான ஒரு புருஷன் அப்படிங்கிற அடையாளம் தான் அப்படி சாய்ந்து உட்கார்றது பஸ்கா பண்டிகையில்.
இப்போ நம்ம நினைக்கணும், வேதத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, அர்த்தம் இருக்கு. கம்பேர் பண்ணிட்டே வாங்க. யாத்ராகமத்துல எப்படி அவங்க கொண்டாடினாங்க, இப்ப இயேசுவோட பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டே வாங்க. அப்போ இந்த யோவான் 13 நீங்க பொறுமையா நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுல போய் வாசிங்க. மார்பிலே சாய்ந்தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் இங்க இருக்கிறான் அப்படின்னு. இங்க இருந்து பேதுரு கண்ணை காட்டுறாரு. யார்கிட்ட? யோவான் கிட்ட கேட்கிறாரு, கொஞ்சம் கேளு, யார் யார் யாருன்னு கேளு. அவர் தான் எப்பவுமே எப்படி ரொம்ப துடுக்கான ஆளு. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலன்னா அவருக்கு தலையே வெடிச்சிரும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாரு பாருங்க. அதுல அவர் சொல்லுவார், பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவார், கேளு கேளு கேளு. பாருங்க, யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். தாங்க முடியல, யார் இயேசுவ காட்டி கொடுக்க போறான். அப்பதான் இயேசு சொல்றாரு 26வது வசனத்துல, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து யூதாஸ் காரியத்து 12 பேருக்கும் கொடுத்தாரு. அதுல யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இப்ப என்னெல்லாம் அவர் கலந்து கொடுத்தார்? இப்ப இயேசு இந்த மட்சா பிரெட்ல கொஞ்சம் அந்த பாதி இருக்கு இல்லையா, அந்த மீதி பாதியில அதை எடுக்கிறாரு. அதை எடுத்து அதை ரெண்டுலையும் டிப் பண்ணி என்ன செய்யறாரு, இப்படிதான் அன்னைக்கு பஸ்கா பண்டிகை நடந்தது. சரியா? இப்ப இந்த பஸ்காவை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இதை வாங்கி நீங்க என்ன செய்யுங்க, புசிங்க. இப்ப இந்த 3-4 புஸ்தகங்களையும் நம்ம கொஞ்சம் கார்லேட் பண்ணி படிக்கணும். இப்ப நீங்க அந்த லூக்கால நீங்க படிச்சீங்க இல்லையா, அந்த மறுபடியும் வாங்க. லூக்கா 22:15 ஒரு வரும். மத்தேயு, சரி இதை படிங்க இன்னொரு தடவை. 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறது இல்ல 17வது வசனம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். சோ இப்ப இத எல்லாரும் ஷேர் பண்ணி குடிச்சிருக்காங்க. அது எந்த கப்புன்னு தெரியுமா? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? அதுதான் ஃபர்ஸ்ட் கப். இப்பதான் குடிக்கிறாங்க. அடுத்தது 2வது கப் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்னது? ஜட்ஜ்மெண்ட் கப். அது யார் குடிக்க போறா? இயேசு தான் ஒருவரே குடிக்க போறார். அந்த 2வது கப்பை அவரே எடுத்துக்க போறார். சரி, அது எங்க வெளிப்பட்டுச்சு? கெத்செமனே தோட்டத்துல எப்பொழுது அவருடைய ரத்தம் வியர்வையோடு கலந்து சிந்தப்பட்டதோ அப்பவே அவர் என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்துடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியா கெத்செமனே தோட்டத்துல இருக்கும் பொழுதே 2வது கப் அவர் குடிச்சிட்டார். புரிஞ்சுதா? அத்தனை பேத்துடைய பாவத்தையும் அவர் உறிஞ்சி இழுத்துட்டார். உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களுடைய பாவமும் இப்ப யாருடைய தலையில போய் விழுந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவுடைய. அப்ப இப்பொழுது அவர் பாவியாக நிற்கிறார். அப்ப இப்ப அவர் அதை ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அப்ப 2வது கப் யார் எடுத்துக்கிட்டா? அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. அதனால 2வது கப்பை கொடுக்கல. இப்ப இந்த 2 கப்புக்கு நடுவுல என்னன்னு சொன்ன, டின்னர் சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க 19வது வசனத்துல, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அடுத்தது 20. போஜனம் பண்ணின பின்பு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதே வசனத்தை இங்கிலீஷ்ல போட முடியுமா? போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்தார். In the same way after the supper, not after the bread. உங்களுக்கு புரியுதா? ஒரு பீஸ் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. இப்ப 2 கப் முடிஞ்சிருச்சு. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த டின்னர் என்ன ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப என்னது, இந்த 3rd கப்புக்கு பேர் என்ன? Blessed cup of redemption, மீட்பின் கப், மீட்பின் பாத்திரம். முதல்ல சுத்திகரிப்பின் பாத்திரம், நியாய தீர்ப்பின் பாத்திரம், 3வது மீட்பின் பாத்திரம். அத கப் ஆஃப் ரிடம்ஷன். இதை எப்ப எடுத்தாரு? சாப்பிட்டதுக்கு பிறகு, ஆஃப்டர் சப்பர். After the supper he took the cup saying, this cup is the new covenant. இப்ப இந்த கப் எடுக்கும் போதுதான் சொல்றாரு, இது இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன். இப்பதாங்க முதல் அந்த வார்த்தை வருது, அற்புதமான வார்த்தை, the new covenant. இது பழைய ஏற்பாட்டுல எங்க வந்ததுன்னு பார்த்தரலாமா? பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்துக்கு திருப்பிக்கலாம். எரேமியா 31:31. இதோ
நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கை பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டுல முழுவதுமா வரக்கூடிய முதல் ஒரே ஒரு வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. யாரோட பண்ண போறேன்? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் இந்த புது உடன்படிக்கைய செய்ய போறேன். வேகமா வாசிக்கலாம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதனாலதான் 1 கொரிந்தியர் 11வது வசனத்துல பவுல் அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஏன்னா தட் இஸ் a cup of blessing, கிருபை. எப்படி குடிப்பாங்கன்னா பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, பின்னாடி என்ன இருக்கும், பின்னாடி அவங்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, அதிலிருந்து அவங்க முன்னேறி என்ன வந்திருக்கிறாங்க, ஒரு விடுதலையை நோக்கி வந்திருக்கிறாங்க, ஒரு மீட்பு அவங்க வந்திருக்கு. அதை நினைவு கூர்ந்து என்ன செய்வாங்க, நாங்க வெளியே வந்திருக்கிறோம் சொல்லி இந்த மீட்பின் பாத்திரத்தை, அந்த 3வது கப் எடுத்து அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, சேர்ந்து குடிப்பாங்க. இது கிருபையினால் உண்டானது. நீங்களும் நானும் கிருபையினால வந்தவங்க தான். இதுதான் புதிய உடன்படிக்கை. எப்படி இருக்கும்ல, இந்த வசனத்தை டைரக்டா டிசைபிள்ஸ் ரிசீவ் பண்றாங்க. ஜீசஸ் தன்னுடைய வாயாலே சொல்லி இந்த எரேமியா 31 ஞாபகப்படுத்துறார். அன்னைக்கு கட்டளைகள், நியாய பிரமாணங்கள் கற்கள்ல பதிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு கல்லு கிடையாது. நம்ம இருதயம் என்கின்ற அந்த இடத்துல அந்த கட்டளைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன் இருதயத்துல நான் எழுதுவேன். அப்போ அன்னைக்கு அந்த ரத்தத்தை எடுத்து அன்னைக்கு கதவுல இருக்கக்கூடிய நிலைக்கால்கள்லையும் இந்த டோர் போஸ்ட்லயும் என்ன செஞ்சாங்க, பூசி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து எதுல பூசுறோம், இருதயத்துல பூசுறோம். விசுவாசத்தோட இந்த கம்யூனியனை எடுக்கும் போது இருதயத்துல பூசப்படுறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களா மாறுறோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்ப இந்த கவர்னன்ட்டை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கம்யூனியன்ல அவர் அந்த கடைசி பாஸ் ஓவர்ல என்ன செய்யறாரு, அதை நிறைவேற்றி கொடுத்தார். இதை முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை எல்லாம் சந்தோஷமா எடுப்பாங்க. ஏன்னா மீட்பு கிடைச்சிருச்சு. இதை முடிச்ச உடனே தான் சங்கீதம் 113 118 வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கீத பகுதிகளில் அவங்க சந்தோஷமா பாடுவாங்க. இப்போ 118வது சங்கீதத்தை நீங்க எடுத்து பாருங்க. சங்கீதம் 118, அதுல 22வது வசனம் வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின, இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். Because this is the day of redemption. இது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு விடுதலையின் நாள். This is our independence day. பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, சத்துரு கையிலிருந்து நம்ம விடுதலையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பாடுனாங்க. இந்த சங்கீதத்தை எல்லாருமே சொல்லி அவங்க பாடுனாங்க. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கப், அதுதான் வந்து பிரேஸ். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த ஆண்டவருக்கு துதியை செலுத்தி எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம், ஒவ்வொரு வருஷமும் அடுத்த முறை எருசலேம்ல தேவனுடைய வருகைக்காக இவ்வளவும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா அவர்களுடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, இஸ்ரவேலர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதான் ரோமர் 11 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு இன்னும் புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் அளவும் அவர்களுடைய கண்கள் எப்படி இருக்குது, மேசியாவை அடையாளம் காண முடியாம அவங்க குருடாக்கப்பட்டவர்களா என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்கிறத தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம அதை படிக்கிறோம் இல்லையா. இந்த வசனங்களை வந்து மத்தேயுல 26 27 நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 26 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அப்ப இதுதான் இந்த ரிடெம்ஷன். அந்த முதல் கப்புக்கு ஹீப்ரூல பேரு கிதூஷ் அப்படின்னு பேரு. 2வது அந்த கப்பு, அதாவது நியாய தீர்ப்பு, அந்த கதை சொல்றாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க.
சரியா? அப்ப அதுக்கு பேர் மகித் அப்படின்னு பெயரு. 3, அதாவது இந்த பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமான மீட்பின் கப்புக்கு பிர்கத் ஹமேசான்ங்கிற பேரு. 4வது கப் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், அதுதான் ஹலேல் அப்படின்னு சொல்லி பெயர். HALLEL, ஹலேல், பிரேஸ். அப்ப இதெல்லாமே சாப்பிட்டதுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த 2 விதமான கப். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, பஸ்கா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ இந்த செகண்ட் ஹாஃப் இதுல ஒன்று மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு துண்டு என்ன செய்வாங்க, அதுல தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஒரு துண்டு என்ன ஆகும், அது அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்பதான் இந்த பஸ்கா முடிவுக்கு வருதுன்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் இல்லை, இங்க இருக்கிற ஏதோ ஒரு சேருக்கு கீழே இதோடைய பாதி இங்க ஒளிஞ்சிருக்கு. யார் கண்டுபிடிச்சிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். சின்ன பிள்ளைங்களை வேகமா அனுப்பலாமா? எந்த சேர் கீழே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இதோடைய ஒரு பாதி இருக்கு, போங்க, யார் வேணா பாருங்க. நீங்க உட்கார்ந்த சேர் கடியில கூட இருக்கலாம், இல்ல மற்ற சேர்ஸ் கடியில கூட இருக்கலாம். அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பஸ்கா பண்டிகை என்ன ஆகுது, ஒரு முடிவுக்கு வருது. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, பிளெஸ்ஸிக்கு நம்ம எல்லாரும் கை தட்டிடலாம். இப்ப வேகமா வாசிங்க, யோவான் 19:40. அவர்கள் இயேசுவின் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கிடைக்க போற ரிவார்டு. இப்ப இது ஏன் நம்ம கொடுக்குறோங்கிறதே நம்ம ஒரு அடையாளமா காமிக்கலாம். வெரி குட் பிளெஸ்ஸி, பிளெஸ்ஸி. ஸோ இது பாருங்க, ஒரு லினன் கிளாத்ல சுத்தி என்ன இருக்கும், அந்த மீதி பாதி இருக்கக்கூடிய அந்த அந்த பிரெட் இருக்கும். இப்ப இது என்ன செய்வாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. இதைத்தான் இயேசு என்ன செய்தாரு, அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. இதை வாங்கி புசியுங்கள், இதை நீங்க புசிக்கும் போது, இதுல பானம் பண்ணும்போது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படிங்கிறத அவர் நினைப்பூட்டும்படியாக அவர் செய்தார். அவரே அவரை பற்றி சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னிலையிலே கிடக்க காண்பீர்கள். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தைகள். அந்த துணியில சுற்றுகிறது. அவர் மரித்த பிறகு யோவான் 19:40 வாசிச்சு பாருங்க. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். இதே வார்த்தைகளை மத்தேயு 27:59 வாசிக்க முடியும். அதனாலதான் இந்த இயேசுவை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அப்பதான் இந்த பஸ்கா ஒரு முடிவுக்கு வரும். இன்னும் இந்த பாதி யூதர்கள் கண்டுபிடிக்கல. ஆனா அவங்க நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்வாங்க, அவங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். ஏன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதுதான் நம்ம ரோமர் 11 வாசிக்கிறோம். புறஜாதியாருடைய காலம் முடியும் போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதுதான் ஒரு மீட்பின் காலம், ஒரு ரிடம்ஷன். ஆண்டவர் நிச்சயமாக அவங்களை என்ன செய்வாரு, அவங்கள தேவன் சந்திப்பார். புரியுதா இது? அப்போ இது மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு சில யூதர்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் யூதர்கள் ரட்சிக்கப்படல. நம்ம கிட்ட இருக்கிற இயேசுதான் அவங்களுடைய மேசியா. அவங்க தேடிட்டு இருக்கிற இந்த ஹாஃப் பகுதி இவங்க கையில இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. இதுக்காக தான் அலைஞ்சு ஆராய்ந்து திரிறாங்க அவங்க. ஆனா நம்ம கையில இருக்குது, நமக்கு இதோடைய மகிமை தெரியல. அப்ப நம்ம ஒவ்வொரு கம்யூனியன்லயும் எத்தனாவது கப்பை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம், இந்த 3rd கப் எடுக்கிறோம். கப் ஆஃப் ரிடம்ஷன். நம்ம மீட்பின் கப்பை தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம எடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அதனால பாருங்க, பழைய ஏற்பாடுங்கிறது ஒரு வண்டியுடைய என்ஜின் மாதிரி. ஒரு ட்ரெயின்ல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நியூ டெஸ்டிமெண்ட் மாதிரி. இந்த பெட்டிகள் இல்லைன்னா இந்த பழைய ஏற்பாடும் என்ஜின் மட்டும் தனியா இருந்து வேஸ்ட். பெட்டி மட்டும் இருந்து என்ஜின் இல்லைனாலும் வேஸ்ட். கரெக்டா இல்லையா? அப்போ இது ரெண்டையும் அழகா செயின் போட்டு கனெக்ட் பண்ற பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம். பழைய ஏற்பாடு ஒரு நிழல் அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாடு ஒரு நிஜம்.
ஸோ பழைய ஏற்பாட்டில் அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட்டார். நான் தான் அது அப்படின்னு அவரே என்ன செஞ்சாரு, அந்த பாதியை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் யூதர்கள் என்ன செய்றாங்க, இந்த பாதியை அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல சுத்திகரிப்பை பார்த்தோம், கழுவுதலை நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுவை எப்படி ஆகிலும் என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, இந்த தேவாலயத்துக்காக இன்னும் இதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து போராடுறாங்க. இது என்னன்னு சொன்ன, தீயினால கருக்கப்பட்ட அவர்களுடைய தேவாலயம். தேவாலயம் நம்மக்கிட்ட இல்லை இல்லை இல்லைங்கிறது ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையிலையும் என்ன செய்கிறாங்க, ஐயோ தீயினால கருகிருச்சு. இப்ப நடக்கிற யுத்தமெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அதி சீக்கிரத்துல அந்த டெம்பிள் மவுண்ட்டை ஒருவேளை அவங்க கைப்பற்றினாங்கன்னா அல்லக்ஸா மாஸ்க இடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா அடுத்த செகண்ட் டெம்பிளை கட்டிடுவாங்க. இப்ப அடுத்த அவங்களுடைய மெயின் குறிக்கோளே இந்த எஃகு தான். என்னது, எங்களுக்கு ஒரு தேவாலயம் வேணும், நாங்க பலி செலுத்தணும். அதுக்காக தான் அவங்க காத்திருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அந்த இடத்துக்கு அவங்க இந்த முட்டை வந்து டெம்பிளா மாறும்போது சபை இருக்காது. சபையை கர்த்தர் எடுத்திருப்பாரு ஏற்கனவே, சரியா? அதனால இஸ்ரேல் தேசத்திற்கும் நமக்கும் அதிக என்ன இருக்குங்க, ஒரு தொடர்பு. நமக்கும் நம்மளுடைய கசப்பான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அதிலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன செய்தாரு, ஒரு சுயாதீனங்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மை தள்ளி நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வேகமாக நம்ம இதுக்கு போகலாம். இன்னைக்கு இந்த கழுதையை பற்றி ஒரு ஜஸ்ட் மேலோட்ட சொல்றேன், அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எப்பவுமே ஒரு ராஜாவா வரும்பொழுது அவர் குதிரையில வருவாரு, ஆனா சமாதானம் பண்ணும்போது அவர் எப்படி வருவாருங்க, ஒரு கழுதையில வருவாரு. உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுக்கவா, யாரெல்லாம் கழுதையில வந்தாங்கங்கிறது அடுத்த வாரம் வரும்போது நீங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ராஜாவா இருக்கிறவங்கள பாருங்க. ஒரு ராஜா குதிரையிலையும் வருவாரு, கழுதையிலையும் வருவாரு, சரியா? அப்படி யாராவது வந்தாங்களா? வேற எங்கெங்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலையும் சரி, எங்கெங்கெல்லாம் கழுதைகள் வந்தது, எங்கெங்கெல்லாம் கழுதைகள்ல பயணப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்க வாங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு டைம் இல்லாததுனால நான் இதோட நிறுத்துறேன். அடுத்த வாரம் இந்த கழுதைகளை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பாசிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த கம்யூனியன் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது? அதனால தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சு நம்ம என்ன செய்யறோம், கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். பார்ட்டிசிபேட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு தெரியணும், கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாருங்க அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதுதான் எடுத்து அவங்க பிளெஸ் பண்ணி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படியே அவங்களுடைய ட்ரெடிஷன் படியே தான் அந்த கம்யூனியன் சர்வீஸும் அன்னைக்கு சீஷர்களோட நடந்தது. அவரும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசிர்வதித்து, இதை நீங்க என்ன செய்யுங்க, வாங்கி புசியுங்கள், இதை பிட்டு. அதனால்தான் அதை பிட்டு, அந்த மஜ்ஜா பிரெட்டை பிச்சு ஒரு பாதி எங்க இருக்கும், ஒளிஞ்சிருக்கும். ஒரு சின்ன சாங் இருக்கு, 2 வரி தான். அது ஒரு வேளை பிளே பண்ணாங்கன்னா நீங்க கேளுங்க. இந்த பாட்டு தான் வந்து அவங்க பாடுவாங்க, ஒரு ஹீப்ரூ பாட்டு தான். ஒரு பெரிய சாங்குடைய ஒரு 1-2 வரி, அந்த வரி கேட்கலாமா? இதோட அர்த்தம் என்னன்னா, டயேனோ அப்படின்னா போதும், இனாஃப் இனாஃப் இனாஃப். அதாவது என்னன்னா, எங்களுக்கு நீங்க தோரா கொடுத்துருந்தீங்கனாலே எங்களுக்கு என்னது, போதும் போதும் போதும்.
பார்வோன் கையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குனாலே எங்களுக்கு போதும் போதும் போதும். அதையும் தாண்டி சிவந்த சமுத்திரத்தை நீங்க தாண்டி வர செஞ்சீங்க, அதே போதும் போதும் போதும். இருந்தாலும் வனாந்தரத்திலையும் நீங்க எங்களை கூடவே இருந்தீங்க, நடத்துனீங்க. தட் இஸ் இனஃப் இனஃப் இனஃப். அதையும் தாண்டி வாக்களித்த தேசத்திற்கே எங்களை கொண்டு வந்து சேர்த்தீங்களே, போதும் போதும் போதும். இதை தாண்டி அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்காக இருக்கிற மேசியாவை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, போதும் போதும் போதும். அதுதான் இவங்களுடைய பாடல். அதாவது இன்னைக்கு வரைக்கும் என்ன கேட்குறாங்க, எல்லாம் கொடுத்தீங்க, இப்ப எது கொடுத்துருங்க எங்களுக்கு போதும். ஆனா அந்த மேசியா யார்கிட்ட இருக்கிறா? அப்போ நம்ம பாருங்க எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள் இல்லையா? அதனால தான் இந்த 1 கொரிந்தியர் 11 அவர் சொல்லுவாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதாவது ஏன் அப்படி சொல்றானா, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று. அதாவது அதை பிட்டு 3 தொட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதோடைய அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் அ டோக்கன் ஆஃப் லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் வார்னிங். 3 இருக்கான் அந்த அப்பத்துல. அந்த அப்பமும் திராட்சை ரசமும் எடுக்கும்போது முதல்ல வெளிப்படுவது கிறிஸ்துவினுடைய அன்பு. அவர் பாவிகளை நேசிக்கிறார், அன்பு வெளிப்படுகிறது முதல்ல. 2வது, நமக்கும் அவர் ஒரு அங்கீகாரம், புத்திர ஸ்வீகாரம் என்கின்ற அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நிகராக அந்த தேவ நீதியை கொடுத்திருக்கிறார். 3வது, இட் இஸ் அ வார்னிங், யூ ஹேவ் டு பி அலர்ட். அதனால தான் யூதாஸ் காரியத்துக்கிட்ட கொண்டு போய் பாரு, இதுல உனக்கு ஒரு வார்னிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போகும்போது யார் உள்ள பூந்துட்டா? சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான். இட் இஸ் ஆல்வேஸ் அ வார்னிங். நம்ம அப்பம் எடுக்கும் போதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதே சமயத்துல அந்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு, நியாயாதிபதியாய் அவர் வருகிறார், பாவத்துக்கு விலகியிருன்னு ஒரு வார்னிங் சிம்பலும் சேர்த்தி தான் அந்த அப்பத்தை எடுத்து என்ன செய்யறோம், வாயில நம்ம வைக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல கொடுத்த திராட்சை ரசத்துக்கும் 2வது தடவை சர்வ் பண்ண திராட்சை ரசத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அப்போ இந்த மஜ்ஜாலாம் அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிவார்டு வாங்குறாங்க. அவங்களும் அந்த ரிவார்டுக்காக தான் ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள சந்திப்பாருங்கிறத நம்ம சகரியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ரோம புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், அவரை ஆராதிக்கிற ஒரு நாள் நிச்சயமாக வரும். ஆமேன். வேகமா இந்த நாளுக்குரிய அந்த செய்திகளை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். இந்த பிபிடிக்கு நேரம் போலாம். இந்த இது மட்டும் கேளுங்க. இந்த இது பாருங்க, அயத்தோல்லா கமேனி கிட்ட இருந்து ஒரு செய்தி இல்ல, இந்த ஆடியோ பிளே பண்ண. தி டிக்டேட்டர் ஆஃப் ஈரான் அயத்தோல்லா கமேனி, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய, ஸோ கிரைஸ்ட் இந்த பாஸ் ஓவர் தான் நம்ம பார்த்தோம். Khamenei posted this. The title is, "Why must the Zionist regime," that's Israel, "be eliminated from the region?" So here you have the ruler of Iran openly declaring again that his goal is to destroy the state of Israel. And the most brazen thing about this is that he issues this while he's supposedly negotiating peace with the United States. Well, Israel will not be eliminated. Israel will not be eliminated. Is Iran's axis of terror and its nuclear weapons program. Not only for the sake of Israel, but for the sake of our entire region and for the sake of peace in our world. பாருங்க, இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது, அந்த நாடு அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நாடு அழியும்னு நினைக்கிறீங்களா? அது என்ன ஒரு ஸ்பெஷலான கண்ட்ரி இல்லையா? ஆண்டவரை தான் அறியல. ஒரு வசனம் பாருங்க, நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15-16 நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போகும். இப்போ ஒரு முக்காடு, ஒரு வெயில் இருக்குது, அந்த திரையை ஒரு நாள் எடுக்கும் போது ஐயோ நம்ம கொலை செய்தவ இயேசுதான் நம்முடைய மேசியா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு முக்காடு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பின்னாடி நடக்கிற ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் அந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம பைபிளை படிக்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப ஆழமா நமக்கு ரொம்ப புரியும். இப்போ உங்களுக்கு புரியும் இல்லையா அந்த வசனங்கள்லாம் என்னன்னு? இயேசுவை தெரியாம இருக்கிறது தான் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த முக்காடு.
அப்போ கடைசியா கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒரு நாள் வரும், எல்லாரும் என்ன செய்வாங்க, அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு நாட்கள் வரும். பிரசன்டேஷனுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க, மிருகங்களை கூட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி காணாமல் போன ஒரு நாய்க்குட்டியை கூட அவங்க விட்டு வைக்கல, கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்களாம். அதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. பாருங்க, அதோடைய ஒரு மைக்ரோ சிப் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அவங்களோட ஒரு துரும்ப கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சத்ரு கையில் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அதோட எஜமானோட அது இணைஞ்சிருக்குது. இந்த ஹசன் நஸ்ரல்லா, இவர் தான் லெபனானுடைய தீவிரவாத இயக்கத்தின் தலைவர். அவரை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இன்னைக்கு அவருடைய போஸ்டரை அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, கிழிக்கிறாங்க. ஒருவேளை புதிய ஒரு ஆரம்பம் இருக்குதோ என்னமோ தெரியல. எப்பவும் போல பெரிய பெரிய தலைவர்களை எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிளான் பண்ணவங்க, இதுக்கு பணம் கொடுத்தவங்க, கொன்னவங்க, இஸ்ரவேலர்களை துன்புறுத்தின அத்தனை பேர்த்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. யுஎஸ் சார்பில் இருந்து ஸ்டீவ் விட்காஃப் அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் பெரிய அதிக அவர் மேல ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுத சோதனைகள் முடிச்சு தாக்குதலை நடத்துறதுக்கு ரெடியா இருக்குது. ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணா செகண்ட் வேர்ல்டு வார்ல எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருந்ததோ அப்படி உலகப்போர்ல நடந்தது போல ஒரு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டோட்டலாவே இதை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. அதாவது அமெரிக்கா சொல்லுது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் அப்படின்னு அந்த வெப்பனுக்கு தேவையான அந்த பொருளை நீ வேற தேசத்துல கொண்டு போய் வெய்யி, ரஷ்யாவுக்கு அனுப்புன்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் சொல்லுது, அதை கம்ப்ளீட்டா என்ன செய்ய, அது ஒண்ணு இல்லாம நீ ஆக்கு, அதை தரமட்டமாக்கு. அது என்னைக்கு இருந்தாலும் அவன் கையில அந்த ஆயுதம் இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை தூக்கி அவன் பயன்படுத்துவான். அது எல்லாருக்குமே உலகத்துக்கே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இஸ்ரேல் நாட்டுக்கு அமெரிக்கா நாட்டில இருந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள், ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்கு. காசாவை தாக்க மட்டும் இல்ல, ஈரான் மேலையும் ஒரு கண்ணு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுதான், அந்த யுரேனியமை அனுப்புங்கன்னு சொல்றாங்க, எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அடுத்தது ஒரு இந்த பணைய கைதிகளில் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் உண்டு. அவரை குறிச்சதான பேச்சுவார்த்தை நடக்குது. இது ஏன் இந்த யுஎஸ் அண்ட் ஈரான் பிளான் போன வாரமே சொன்னோம், ஒமான்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணு, எங்க கிட்ட இருந்து பிடிச்சிட்டு போன பிணை கைதிகளை நீ விடுதலையாக்கு. அதே மாதிரி இங்கிருந்து இவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகளை என்ன செய்யணும், இவங்களும் விடுதலையாக்கணும், சில அக்ரிமெண்ட்ஸ் போடணும், எல்லாமே இருக்குது. ஈரான் பயம்புறுத்துக்கிற நியூக்ளியர் ப்ரோக்ராமை அவங்க டிஸ்மேண்டில் பண்ணணும். பட் எதுக்குமே இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கல. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இது எல்லா இடங்கள்லையும் ஒரு ஹோலி வீக் அப்படின்னு சொல்லி ஆசரிக்கிறோம். நைஜீரியாவில் எத்தனை பேர் இந்த வீடியோ போட்டோஸ் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 51 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த வாரத்தில் மட்டும். அத்தனை பேர் பர்சிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டர்க்கிஷ் பிரசிடென்ட், நமக்கு தெரியும் துருக்கி நாடு, அதாவது யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ உருவாகிட்டு வர்றது தான் யூரோப்பியன் யூனியன். ஏன் யூரோப்பியன் யூனியனை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கடைசி நாட்களில் எழும்பக்கூடிய அந்தி கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து தான் வருவான் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற பைபிள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான தகவல். அப்போ இத்தனை நாள் பலவீனமாக இருந்த யூரோப் யூனியன் இன்னைக்கு பலம் அடைஞ்சு பல நாடுகள் ஒன்றா சேர்றாங்கங்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் துருக்கி அதோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் எடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாமே துருக்கி இஸ்ரேலுக்கு விரோதமான, இட்ஸ் an enemy country அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஈரான் என்ன செய்தான், அதோடைய ரூட்டை துருக்கி, சூடான், லிபியா அது வழியா போய் ஹெஸ்போலா அந்த தீவிரவாத இயக்கத்துக்கு தன்னுடைய ஆயுதங்களை கொடுக்குதான். ஏன் இந்த பேரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எசேக்கியேல் 38 கடைசியா நடக்க போகிற ஒரு யுத்தம், கோகு மாகோகு யுத்தம். அது கோகு மாகோகுங்கிறதெல்லாம் அன்னைக்கு இருந்த பழைய பேர். இன்னைக்கு இருக்கிற புதிய பேர் என்ன அப்படின்னா ரஷ்யா. அன்னைக்கு பெர்ஷியான் இருந்தது, இன்னைக்கு என்ன பேருங்க, ஈரான். ஈரான் தான் அன்னைக்கு இருந்த பெர்ஷியா.
இப்போ இன்னைக்கு லிபியா, சூடான் இதெல்லாமே வந்து நம்முடைய எசேக்கியேல் 38ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாடுகளின் பெயர். இந்த நாடு வந்து கூட்டமைப்பா சேர்ந்து இஸ்ரேலை தாக்க வருவாங்கங்கிறது எழுதி இருக்குது. இப்ப இத்தனை காலம் இந்த நாட்டை பத்தி எல்லாம் நம்ம அதிகம் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. இப்ப இந்த நாட்டோடைய பேரெல்லாம் பிரபலமாயிட்டு வரும்போது நம்ம எசேக்கியேல் 38ங்கிற அதிகாரத்துக்கு பக்கமா நம்ம போயிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கூட எழும்புதுங்க. இப்ப பல இடங்கள்ல பார்த்தா இன்னும் அண்டர் கிரவுண்ட் பிளேசஸ், டனல்ஸ் எல்லாம் எங்க கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா தீவிரவாதிகள், பள்ளிக்கூடங்கள்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, மாஸ்க்ல, பொதுமக்கள் வந்து வழிபடக்கூடிய தளங்கள்ல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அதை வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி ப்ரொடெக்டட் ஜோன். சிறு பிள்ளைகள் படிக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் தீவிரவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பதுங்கும் குழிகளை, அண்டர் கிரவுண்ட் ஆழமான டார்க் டனல்ஸை கட்டிக்கிட்டு அங்கே ஒளிஞ்சிருந்து தாக்குதலை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. அதனால போன வாரம் பார்த்தீங்கன்னா அல் அஹ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்குது. யாயா சின்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய தீவிரவாத இயக்கத்தின் ஹமாஸுடைய தலைவருடைய சகோதரனும் ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல். இது பாருங்க, எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதனால நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது இயற்கையில பலவிதமான மாற்றங்களை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈராக்ல போன வாரம் நடந்த ஒரு சாண்ட் ஸ்டார்ம்ல அந்த ஊரே எப்படி ஆயிடுச்சா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆரஞ்சு கலர்ல மாறி இருக்கு. எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு ஆச்சரியமா இருந்ததுதான், எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அதிசயமா இருக்குல்ல நமக்கு. ஒவ்வொரு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நான் வரதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல ஏர்த்துக்கு வைக்க கூட. ஏமன் நாட்டுக்கும் அமெரிக்க தேசத்துக்கும் தொடர்ந்து என்ன இருக்குது, யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்காக அவங்க நிறைய ஆட்களை சோல்ஜர்ஸா எடுக்கிறாங்க. அதே போல பல இடங்கள்ல தீவிர தாக்குதல் இருக்கு. இது என்னை ரொம்ப இருதயத்தை பாதித்த ஒரு விஷயம். இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். அமெரிக்க தேசத்துல டெக்சாஸ் அப்படின்னு ஒரு பகுதி, அங்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சுங்க. அந்த சர்ச்சை இஸ்லாமியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்து நீங்கெல்லாம் பணம் கொடுங்க, நம்ம என்ன செய்யலாம், இந்த சர்ச்சை நம்ம வாங்கி உலகத்திலே இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு மாஸ்கா நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ இப்ப இருக்குன்னா வீடியோ பிளே பண்ண முடியுமா பாருங்க. இதுக்காகலாம் நான் ஏன் இதை போடுறேன்னா, நம்ம ஜெபிக்கணும் பாருங்க. இட்ஸ் an urgent. We have an opportunity today to buy one of the biggest churches in Texas and turn it into an Islamic center. எதெல்லாம் கிறிஸ்தவ தேசமா இருந்ததோ எல்லாம் இப்ப இஸ்லாமிய தேசங்களா மாறிட்டு வருது. In Texas, it is a beautiful facility that can be used for a dawah center, a youth center, a classroom for school, a prayer hall, and so much more. It sits on 4 acres of land and is a staggering 56,000 square feet of built area. It already includes 3 buildings that are move-in ready and we can just go in tomorrow. In the Quran, Allah subhanahu wa ta'ala says, those who spend their wealth in Allah's way by night and by day, secretly and publicly, they will have their reward with their Lord, and no fear will there be concerning them, nor will they grieve. We have an opportunity to buy this facility for $5.3 million, which is only $94 per square foot. Help us today by donating your sadaqah and helping us complete our masjid. Assalamu alaikum. பாருங்க, ஒரு காலத்துல அமெரிக்க பிரிட்டிஷ்ல இருந்து தான் மிஷினரிமார்கள் வந்தாங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறோம், அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எதெல்லாம் ஒரு காலத்துல கிறிஸ்தவ தேசமா இருந்ததோ இன்னைக்கு அதெல்லாமே இஸ்லாமிய தேசங்களா மாறி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி அமெரிக்க தேசத்துல இப்படி தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் அதிகமா என்ன பண்றதில்ல, சர்ச்சஸ்க்கே வர்றதில்ல. கொஞ்ச நாட்கள் வரும் பொழுது அந்த தேசம் மாறும், இஸ்ரேலுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் குறையும், ஆண்டவர் சொல்ற மாதிரி ஒரு யுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ரொம்ப நாள் டைம் இருக்கும்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்து ரொம்ப குவிக்கா நடக்கிறத நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்குறோம். நம்ம இதுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். கடைசி நாட்கள் இருக்கிறோம். ஒரு பக்கம் கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள்ல சிக்கி இருக்கு சபை. ஒரு பக்கத்துல மனிதர்களை போற்றக்கூடிய சபையா இருக்குது, ஒரு பக்கம் சபைக்கே வராத வாலிபர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்குது. இதே ஹாலோகாஸ்ட்ல இருக்கும்போது இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பவம் தான். ஹாலோகாஸ்ட் அந்த சமயத்துல இஸ்ரவேலர்கள் நிறைய பேர்த்த ஹிட்லர் கொலை செய்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அந்த சமயத்துல ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருவர், ஒரு ஜாப்பனீஸ் டிப்ளமேட், அப்போ சுகிஹரா, அவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு அந்த பேசிக் அந்த தகுதியே இல்லைன்னா கூட அவங்களுக்கெல்லாம் வீசா கொடுத்து அவங்களெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்தாராம். ரொம்ப அழகான வீடியோ, பட் டைம் இல்லை, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாத்தையுமே அவங்க இப்போ இந்த ஹாலோகாஸ்ட் மெமோரியல் டேங்கிறனால அதெல்லாம் நினைவு கூறாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் உள்ள வருவதற்கு தடை செய்திருக்கு. மால்தீவ்ஸ் சொல்லியிருக்கு வரக்கூடாதுன்னு, பங்களாதேஷ் சொல்லியிருக்குது எக்ஸப்ட் இஸ்ரேல். அப்படி பல நாடுகள் வந்து இஸ்ரேல் தேசத்தை அவங்க விரோதமாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ பாருங்க, டர்ட்டி ஜியூ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல எருசலேமே என் தத்தளிப்பின் பாத்திரமா நான் வைப்பேன். எல்லாராலும் என்ன செய்வாங்க, அவங்க வெறுக்கப்படுவாங்க, ஒதுக்கப்படுவாங்க அப்படிங்கறது ஆன்டை செமிட்டிக். இப்ப இதனால என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் நாடு திரும்புங்கன்னு அந்த நாடு கேக்குது. நீங்க அங்கங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு தான். எல்லா இடத்துலயுமே யூதன் தெரிஞ்சா, இஸ்ரவேலன் தெரிஞ்சா, அந்த தொப்பியை பார்த்தா, ஒரு இஸ்ரேல் தெரிஞ்சா அடிக்கிறாங்க, தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுடைய பொருள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அபகரிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி நாட்கள்ல அந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யூதன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போவானா. அவன் திரும்பணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு நெருக்கம் வந்தாதானே அவன் திரும்புவான். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துல இருக்கிறதுனால அப்போ எசேக்கியேல் 36, 21, 24 சொல்றது போல எல்லா ஜனங்களும் அவங்களுடைய தேசத்துக்கு வாங்க சொல்றாங்க. இட் இஸ் நவ் டைம் யூ கம் பேக் டு அவர் லேண்ட். இதெல்லாம் எது குறிக்குது? உலகத்தின் கடைசி நாட்களை குறிக்குது. நாட்கள் கூட கடைசி நிமிஷங்களை நம்மளாம் we are in the last hour. நம்ம எப்ப வேணா ஆண்டவரை சந்திக்கக்கூடிய நேரம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இது வந்து இப்ப நடுவில் நடந்த சில பேச்சுவார்த்தைகள் பாருங்க. ஒரு குழந்தைக்கு இஸ்ரேல் தேசத்தை விரோதிக்கிறவங்க, ஆல் ஜூஸ் ஆர் ஷிட், ஐ வாண்ட் டு பி ஷஹீத், ஹிட்லர் இஸ் த பெஸ்ட் லீடர் இன் த ஹிஸ்டரி. இப்படிதான் அவங்களோட இங்கிலீஷ் கிராமரே சொல்லி தராங்க. இஸ்ரவேலர்களை வச்சு ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நடத்தக்கூடியது. ஸோ இவங்களை பத்தி தெரியும், அல் அசாத். அப்போ கத்தார் வந்து இவங்க எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். யோர்தானும் அதே போலதான் தாக்குதலுக்கு அவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ சஸ்பெக்டட் ஹமாஸ் உள்ள ட்ரோன் தாக்குதல் அவங்க தீவிரவாத இயக்கங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க போகுதா இல்லை இது ஒரு சமாதானத்தில் வருமாங்கிறது நமக்கு தெரியாது. பட் நடக்கிற நிகழ்வுகள்லாம் இஸ்ரவேலர்களுடைய வரலாறு பக்கங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய மீட்பர் சீக்கிரமா அவங்கள சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சபையினுடைய காலமும் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஸோ இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.